பொண்ணு வந்து நாங்கள் வந்து ஃபாரினில் வளர்த்தினாலுமே வந்து நம்மளோட கல்ச்சர் படி தான் வளர்த்திருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து இந்தியாவில் அது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கல்ச்சர் இருக்கிற பையனை தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தோம். மாப்பிள்ளை பார்த்து பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணிட்டோம். இங்கே இந்தியாவில் இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணோம்னா நம்ம அந்த பழைய அந்த இதுபடி சொந்த பந்தமெல்லாம் இங்கிருந்தா நாங்கள் போயிருக்கோம். இங்கே மறுபடியும் நம்மளுக்கு அந்த இந்தியாவோட அந்த டச் இருக்கணும், நம்ம தமிழ்நாட்டோட டச் இருக்கணும். இங்கே ஒரு உறவு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம வர போக பொண்ணுக்கே தெரியல. வீட்டுக்கு வந்தாலுமே வந்து அவன் வந்து அந்த லேட் நைட்டில் வர்றது, வேலை விஷயமா போகிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு லேட் நைட்டில் வர்றது, வந்துட்டு வேறு தனி ரூமில் படுத்துக்கிறது, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பொண்ணுகிட்ட போய் பேசுறது ரொம்ப லேட்டாக வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிறது அந்த பிள்ளையே சொல்லிருச்சு. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. ஒரு வேலை விஷயமா அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் எதுவும் இருக்கு. அப்போ இந்த பொண்ணுக்கு அது நிம்மதியாக இருந்திருக்காது இல்லை? ஆமாம். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நாயகி டிவி நேயர்களுக்காக ஒரு டைனமிக்கான ஒரு பர்சனாலிட்டியை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அவங்க தான் டிடெக்டிவ் யாஸ்மின். டிடெக்டிவ் யாஸ்மின்னா இன்றைக்கி வந்து தெரியாதவங்க இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட வந்து அதெல்லாம் வந்து அதை பற்றி நிறைய எழுதியும் இருக்காங்க, புத்தகங்களும் அதை பற்றி போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம நாயகி டிவிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசுவோம். வணக்கம் யாஸ்மின். வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து மறுபடியும் பார்க்குறதில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். ஸோ நம்ம நாயகி டிவி நேயர்கள் உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட பேசும்போது நிறைய வந்து பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் சம்மந்தப்பட்டெல்லாம் நிறைய நம்ம முன்னாடியும் பேசியிருப்போம். இது போல் இந்த பொண்ணு பார்க்கக்கூடியவங்க, அது போல் மாப்பிள்ளை பார்க்கக்கூடியவங்க, அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து இந்த டிடெக்டிவ் இதுக்கு ஏஜென்சிக்கு அது போல் வர்றதுண்டா? இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறோம். அது உண்மையிலே அது போல் வர்றாங்க இல்லை? ஆமாம், அவங்களுக்கு வந்து எங்களோட சர்வீஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில். ஆமாம் மேடம். ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் சர்க்கிளில் தான் நம்ம பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்போம். ஒரு ஊருக்குள்ளே. ஆமாம், ஒரு ஊருக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட ஜாதி, ஆமாம், அதுக்குள்ளே இருக்கும். சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சு, இல்லைன்னா புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சு, எப்படியோ தெரிஞ்ச சர்க்கிள் மூலிமா பார்ப்போம். பையனும் தெரிஞ்ச அந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு என்னாலும் ஒரு ஊர்ல போய் கேட்டுடுவோம். ஆமா, எப்படி இருக்கு, எப்படி சுத்தி பார்த்தோம்னாலும் அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியாம இருக்காது. இப்போ வந்து அதாவது ஊர் தாண்டி நாடு தாண்டி போய் இருக்கிறாங்க. ஸோ எங்க இருக்கிற பையனுக்கு எங்க இருக்கிற பொண்ணு, எங்க இருக்க பொண்ணுக்கு எங்க இருக்கிற பையனே சொல்ல முடியாது. ஸோ அதனால சில ஃபேமிலியில பாத்தீங்கன்னா பல வருஷமா வந்து ஃபாரின்ல போய் அங்கேயே செட்டில் ஆகி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட சொந்த பந்தமெல்லாம் யாருமே இருக்காம கூடி நம்மளுக்கு வந்து கல்யாணத்துக்கு வருவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் ஃபாரின்ல ரொம்ப வருஷமாச்சுங்க செட்டில் ஆகிட்டு இருக்கக்கூடியவங்களும் உங்கள்கிட்ட வர்றாங்களா? நிறைய கேஸ் வருங்க மேடம். அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்களுக்கும் வருவாங்க. அது தொடர்ந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையில. யாரு பையன் யாரு, அது குறிப்பா எனக்கு தெரிஞ்சு பொண்ணு வீட்டுக்காரங்க தான் அதிகமா தேடுவாங்க. கண்டிப்பா சொல்ல முடியாது இந்த காலகட்டத்துல பொண்ணுங்களையும் வந்து யாரு இந்த பொண்ணு, என்ன பேக்ரவுண்ட், என்ன எல்லாத்தையும் கல்ச்சர் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் பசங்க தான் ஃபாரின்ல வேலை செய்வாங்கிறது போய் இப்போ பொண்ணுங்களும் வேலை செய்யறாங்க. இப்போ ஃபேமிலியுமே வந்து ஃபாரின்ல செட்டில் ஆனவங்க இருக்காங்க. அப்படிங்கிறதுனால வந்து ரெண்டு கேரக்டரையுமே ஸ்டடி பண்ண வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா அது அதிகமா வரும் மேடம், கேஸ் வரும். ஒரு உதாரண கேஸ் சொல்லுங்க. அது மாதிரி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபாரினில் ரொம்ப வருஷமாக இருந்து ஃபாரின்லேயே செட்டிலான ஒரு ஃபேமிலி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. ஆனால் பல வருஷமாக அமெரிக்காவில் போய் அங்கேயே பிஸ்னஸ் அப்படிலாம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான். பொண்ணு அங்கேயே பிறந்தது அங்கே தான், படிக்க வச்சு எல்லாமே அங்கே தான். ஆனால் வந்து அவங்க எங்கிட்ட கேஸ் கொடுக்கும் போதே சொன்னது, இங்கேயே செட்டில் ஆகிட்டோம், பிஸ்னஸ் எல்லாமே அமைஞ்சிருச்சு எங்களுக்கு அமெரிக்காலே, கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டோம்.
எங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து பெருசாக ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, ரொம்ப வருஷமானதுனால அந்த டச்சு விட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லை, கான்டாக்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பொண்ணு வந்து நாங்கள் வந்து ஃபாரினில் வளர்த்தினாலுமே வந்து நம்மளோட கல்ச்சர் படி தான் வளர்த்திருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து இந்தியாவில் அது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கல்ச்சர் இருக்கிற பையனை தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தோம். மாப்பிள்ளை பார்த்து பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டோம். சூப்பர். ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே மேட்ச் ஆச்சு. எங்களுக்கு நினச்ச மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே ஒரு பையன் கிடச்சான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் கேட்ட விஷயத்துக்கு எல்லாமே வந்து அவங்க ரொம்ப மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அவங்களுக்கு அங்கே அமெரிக்காவில் இருந்தாலும் கூட அந்த தமிழ் மண் அவங்கள அழைச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது கேட்குறதுக்கே. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். பட் வந்து ஆனால் பொண்ணு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஹாப்பியாக இல்லையா? ஆமாம். அது வந்து எல்லாத்தையும் எதுவுமே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறா அவ எங்ககிட்ட. ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி தெரியுது. ஸோ அடிக்கடி வந்து மாப்பிள்ளை வந்து ஃபாரின்லேயே நம்ம போய் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறா. நம்ம நினச்ச மாதிரி இல்லை, நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டு இதுன்னு அவங்க பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணதே இங்கே இந்தியாவில் இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணோம்னா நம்ம அந்த பழைய அந்த இதுபடி சொந்த பந்தமெல்லாம் இங்கிருந்தா நாங்கள் போயிருக்கோம். இங்கே மறுபடியும் நம்மளுக்கு அந்த இந்தியாவோட அந்த டச் இருக்கணும், நம்ம தமிழ்நாட்டோட டச் இருக்கணும். இங்கே ஒரு உறவு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணு இங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம வர போக குழந்தை பிறக்கும் போது அப்படியே அந்த அந்த இந்தியா இதுபடி மறுபடியும் அந்த ரெண்டாவது இது ஒரு ஜென்ரேஷன் வந்து அந்த நம்ம இந்தியா இதுபடியே வரும் அப்படி சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் பையன் மாப்பிள்ளை வந்து இப்போ வந்து நம்ம ஃபாரின்கே போயிடலாம், நம்ம அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம், இங்கே வேண்டான்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவே இல்லை. நாங்கள் ஒன்று நினச்சோம், ஆனால் வந்து ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி தெரியல எங்களுக்கு. என்ன ஏதுன்னு அங்கே ஏதாச்சும் தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டாரா? ஏன்னா சில பேர் வந்து ஏதாவது இங்கே கேஸ் இருக்கும், ஏதாவது தப்பு இருக்கும், சரியா தெரியாம விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்து ஃபாரின் வந்து அதுவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்ல ஏற்கனவே கல்யாணமான பையனா இருக்கலாம். அதெல்லாம் நாங்க ரொம்ப விசாரிக்கலாமா, எங்களுக்கு தமிழ்நாட்டுல பையன் கிடைச்சிருச்சு, எங்களோட ஜாதி இதுலயே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்து நாங்க வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பேச ஆரம்பிச்சு ஒரு மாசத்துலயே பார்த்து பண்ணியாச்சு. பட் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு பயமா இருக்கு, நிறைய இது கேள்விப்படுறவங்கனால. சப்போஸ் அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவோ இல்லை ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே வரானோ, அதுக்காக பிளான் பண்ணி ஃபாரின் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானாங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் கேஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, கேஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பையன் டெய்லியுமே வந்து, அதாவது ஒரு நாள் கூட கேப் விடாமல் டெய்லியுமே வந்து ட்ரிங்க் பண்ணுறான். ஆனால் அவன் அந்த பொண்ணுக்கே தெரியல. வீட்டில் லேட் நைட்டு போகிறது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் அதை பண்ணுறாரு. ஆமாம், அந்த பொண்ணுக்கே தெரியல. இப்போல்லாம் ட்ரிங்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இல்லை. பட் அவங்க எதிர்பார்த்த கல்ச்சர் வேறு இல்லை. அவங்க அங்கே பார்த்துருக்காங்க, அவங்க ஃபாரினோட கல்ச்சர் வந்து வேற மாதிரி பார்த்துருக்காங்க. இங்கே பர்பஸாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் பையன் வேணுங்கிறது நிறைய அந்த கேரக்டர் ஒழுக்கம் நம்மளோட பாரம்பரியம் இதெல்லாம் ஏம் பண்ணி தானே அதை ஏம் பண்ணி தான் அவங்க அந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க. அது போல தான் இவங்களும் ஃப்ரேம் காட்டியிருக்காங்க. ஆமாம், அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் அவங்க. ஸோ கரெக்டாக வந்து வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக சர்ச் போகிறது, வீட்டில் வந்து ரெகுலராக அந்த ப்ரேயர் எடுத்துக்கிறது, ஒரு கரெக்டாக ஒரு அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு இது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ ட்ரிங்க் பண்ணுறதுங்கிறது ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை தான், இந்த காலத்தில் பெரிய விஷயம் இல்லை தான். பட் டெய்லியும் பண்ணுறான். ஆனால் டெய்லி பண்ணுற விஷயம் என்ன ஒரு பியூட்டினா அந்த பொண்ணுக்கே தெரியல. வீட்டுக்கு வந்தாலுமே வந்து அவன் வந்து அந்த லேட் நைட்டில் வர்றது, வேலை விஷயமா போகிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு லேட் நைட்டில் வர்றது, வந்துட்டு வேற தனி ரூமில் படுத்துக்கிறது, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பொண்ணோட போய் பேசுறது, நான் ரொம்ப நேற்று ரொம்ப லேட்டாக வந்தேன் அப்படிங்கிறது, இல்லை ஈவினிங்க்கு மேலே வேலை இருக்கு, ஈவினிங் வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு ஈவினிங் மேலே வேலை இருக்கிற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் வர்றது, இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஏன்னா கல்யாணமாகி ரொம்ப நாளும் இல்லை, ஒரு 4 மாதம், 3 மாதம். அந்த கல்யாணமான அந்த ஒரு ஜோஷ் கூட குறையிறதுக்கு முன்னாடி எப்படி ஆயிடுச்சு, தனியாலாம் போய் படுத்துக்கிறான். ஆமாம். ஸோ
பகலையெல்லாம் இருக்கிறான், அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா பேசி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. ஆனா வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிறது அந்த பிள்ளையே சொல்லிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல, மாப்பிள்ளை வந்து ஃபாரின்கே போயிடலாம், அங்க போய் செட்டில் ஆகலாம்னு சொல்றாரு. லேட்டா வராரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கு. அவருக்கு வேலை விஷயமா அவங்க ஃபேமிலி பிசினஸ் ஏதோ இருக்கு, ஸோ அது சம்பந்தமா போறாரு. ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்றாரு. எத்தனை மணிக்கு வராருன்னு கூட தெரியல, நான் எவ்வளவு நேரம் இருக்கிறது, நான் சீக்கிரம் தூங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தன்னோட இந்த சந்தேகங்கள்லாம் சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த பையன் வந்து ரெகுலராக ட்ரிங்க் பண்ணுறதும் எங்களுக்கு தெரியுது. ட்ரிங்க் அப்படின்னா வந்து பப், அந்த மாதிரி பார்ட்டி பப் அந்த மாதிரி வந்து பப்புக்கு போயிட்டு. ஆமாம். ஸோ ரெகுலராக அந்த மாதிரி இது நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளே பாய் மாதிரி இருக்கிறான். ஸோ பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் விட பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் தப்பான இதில் இருக்கான். ஏன்னா அவனோட நடவடிக்கை வந்து முழுக்க எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு, தப்பான. என்ன எதிர்பார்த்தவங்களோ அது இல்லாம ஒரு பிளே பாய், குடிகாரன், ஒரு கரெக்டான வேலை இல்ல, பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாவோட பிசினஸ் தான், பட் இவனுக்கு பிசினஸ் எதுவும் இல்லை. ஆனா பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஊர் சுத்திட்டு இதுதான் அவங்கள்ட்ட காட்டி இருக்குது. அப்போ பொண்ணு வீட்டுல என்ன காட்டியிருப்பாங்க, பிசினஸ் காட்டியிருக்காங்க. ஆமா, பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இது எதுவுமே மேட்ச் ஆகல. இப்போ இன்னும் நம்ம டீப்பா அது விசாரிக்கும் போது, அந்த பையனோட இதெல்லாம் விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிறதுனால முன்னாடி இருந்தே வந்து அவன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துலேயுமே அவன் சொல்கிற விஷயம், எனக்கு ஃபாரின்ல தான் பொண்ணு பார்த்து ஃபாரின்ல தான் செட்டில் ஆகணும்னு ஆசை, அங்கே தான் வந்து என்னோட கேரக்டருக்கு செட் ஆகும். தான் பண்ணுற தப்பை வந்து நியாயப்படுத்துறதுக்காக இங்கே தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. ஒரு பொண்ணோட குடித்தனம் நடத்துறது இதெல்லாம் இங்கே தான் பேசுவாங்க. அங்கே ஃபாரின்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இவனுக்கு அது மைண்ட்ல பதிஞ்சு அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தான். பட் ஃபாரின்லயுமே வந்து ஒழுங்கான ஆட்கள் இருக்காங்க. என்னதான் ஃபாரின்ல இருந்தாலுமே ஃபாரினர்ஸே வந்து ஒழுங்கா இருக்கிறவங்க இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து ஜென்யூனா வந்து இருக்கும் வரைக்கும் அவங்களுடைய அந்த எந்த ஜோடியோ அவங்க பார்ட்னரோட அவங்க ஒழுங்கா தான் இருக்காங்க. ஆமா, அதுல இருந்து வெளியே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது போல இருக்கு. சோ ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்க இருப்பாங்க. நம்ம அளவுக்கு கூடிய அந்த மாதிரி நினைக்கிறது வேற. ஆமா, பட் நிறைய பேர் வந்து ஃபாரின்னா வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபாரின்ல ஃப்ரீடம்ங்கிறது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட எண்ணங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அது வந்து வேற மாதிரி இவங்க பண்ற தப்புக்கு வந்து அங்க அப்படி இருக்குங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் இன்னும் அதிகமா நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம். ஸோ இவர் அந்த மாதிரி நினைச்சு இவர் அப்படிதான் நினைச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து பொண்ணு வரவுமே வந்து அப்போ நம்ம அங்கே போய் செட்டில் ஆயிடலாம். அந்த மேட்ரிமோனியில் அது மாதிரி வந்திருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஆசைகளை சொன்னாலுமே இப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு பொண்ணு வீடு தானே, நாளைக்கு நம்ம போய் அங்கதான் செட்டில் ஆகணும் போது ஒரே பொண்ணு தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க வர சொல்லிடுவாங்க, நம்ம அங்கேயே போய் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுலயே பிளான். ஆமா, ஏமாத்திக்கலான்னு. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணதுதான் எங்களுக்கு இந்த கேஸ் பார்த்தும் போது தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த பொண்ணுக்கு அது நிம்மதியா இருந்திருக்காது இல்ல? ஆமா, பொண்ணுக்கும் நிம்மதி இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்பா அம்மாவுக்கும் நிம்மதி இல்ல. இருக்கு, அவங்க ஃபாரின்லயே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்ல நல்லா விசாரிச்சிருக்கணும். நம்ம கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் கேஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம ஃபேமிலியோட இது மேட்ச் ஆகுமா, நம்ம பொண்ணுக்கு ஏத்த பையனா இது அப்படிங்கறத பார்த்து அவங்க இதுல இருந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க இல்லாம இருந்திருக்கலாம். ஆமா, இது வந்து ஒரு நீங்க சொல்றது ஒரு இது இல்லாம வேற வகை கேரக்டர்ஸும் ஒளிஞ்சிருந்திருக்கலாம். ஆமா இல்லையா? நம்ம அது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வெவ்வேறு கேசஸும் இருக்கும். அந்த மாதிரியும் அதனால முன்கூட்டி கொஞ்சம் விசாரிச்சுக்கிறது. ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி அவங்க ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இல்லை, மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணோ. அதனால அதை விசாரிச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறது தான். நல்லது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இந்த அஃபேர் இதில் கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து தான் கேஸ் கொடுத்தாங்க எங்ககிட்ட. அம்மாவும் பொண்ணும் வந்து ரொம்ப அழுது வந்து கேஸ் கொடுத்தாங்க. கேஸ் எடுத்துக்கங்க, அவங்க சொன்னதே வந்து எவ்வளோ ஃபீஸ்னாலும் நாங்கள் கொடுக்குறோம், இது வந்து என்னன்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபீஸ் அவ்வளோ கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரியவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தங்கச்சிக்கு பார்த்த ஃபேமிலியில இருந்து இந்த பையனை கேக்குறாங்க, எப்படி வற்புறுத்துறாங்க. அது ரொம்ப நல்ல ஃபேமிலி. அப்போ நம்ம தங்கச்சி நம்ம கண்ணுக்கு நேரம் ஒரே ஃபேமிலியில போறவங்க போது நம்ம கண்ணுக்கு நேரம் பாத்துருவோம் இல்லையா? தங்கச்சி
நிறைய பெண்களோட தொடர்பில் இருக்கிறது, அஃபேரில் இருக்கிறது, வீட்டுக்கு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுறது, தன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபேமிலியே ஸ்பாயில் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற ஜென்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி வந்து லைஃப்பை சாக்ரிஃபைஸ். டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.